ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோக்கு தூக்கு மருந்து கொடுத்துட்டு கிளம்பிருப்பாங்க இல்லையா? அங்கேருந்து கிளம்பி ஹீரோட அண்ணன் வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே வந்து உட்காந்துட்டு நேற்று நைட்டு ஹீரோ என்னோட தான் இருந்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது கேட்டோடனே அவங்க அண்ணாக்கு கோவம் வந்துடுது. நேராக கன் எடுத்து ஹீரோயின் முன்னாடி உட்காந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த இடத்துக்கு நீ மறுபடியும் வந்திருப்பேன், என்ன மறுபடியும் அவனை இந்த விஷயத்தில் இழுத்து விடலான்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. கரெக்ட், ஹூவை கொலை பண்ணது நான் கிடையாது, ஹீரோ தான் அப்படின்ட்டு நான் சொல்லலை, உங்க தம்பி தான் நான் சரண்டர் ஆகுறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் அவனை அங்கேயே விட்டுட்டு நானே வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்க தம்பியை நான் இதில் இழுத்து விடுறதா இல்லை, இனிமேட்டு என்ன நடந்தாலும் நானே எதிர்கொள்ளலான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவரும், உன்னால என்ன பண்ண முடியும், உன் கூட இருந்த எல்லா பொண்ணுங்களையும் நாங்கள் ஹூ ஃபேமிலிக்கே கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு சொல்றாரா. என்னது, நீங்க ஹூ ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாது, அவங்க கிட்ட இருந்தா நாங்க பாதுகாப்பா கொண்டு வந்தோம், கடைசியில எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்போ உனக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அண்ணா கேட்டா, உங்க தம்பியை கண்டிப்பா இதை நான் இழுத்து விட மாட்டேன், நானே நேரா இதை ஃபேஸ் பண்றேன், உங்க சைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட சிஸ்டர்ஸையும் எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. சரி, நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, என்ன சார் அவங்க சொன்னது நீங்க ஏத்துக்கதான் போறீங்களா, இப்படி நம்ம கையில மாட்டினவங்களை நீங்க அப்படியே விட்டுட்டீங்களே, உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவரும், 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரமே ஆரம்பிங்க, ரொம்ப சீக்கிரமே எனக்கு அதோட ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹூ ஃபேமிலியில அந்த ஹூ இருக்கா இல்லையா, அவனுக்கு தான் ஃபியூனரல் தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் செலுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை இரங்கல் செலுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஷான் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் பாரு ஹூ கூடவே சுத்திட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்தோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு அவங்க தாத்தாக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு அவன் கிளம்புறான். இப்ப அந்த ஹூவை அடக்க பண்றதுக்கு ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாக்குற ஜனங்களாம் அவங்கள தாண்டி அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இவங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி வராங்க. அதுவும் ரெட் கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த இடத்துல மீடியா பிரஸ் எல்லாரும் வந்துடுறாங்களா. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்ன இந்த பொண்ணு ஃபியூனரலுக்கு போய் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, அது ரொம்ப தப்பான சகுனமாச்சு, ஊருக்குள்ள இவதான் அந்த ஹூவை கொலை பண்ணிட்டாங்க வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு தைரியமா வந்து நின்றுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் அந்த தாத்தாவும், எதுக்கடி நீ இங்க வந்து எங்க கையில மட்டும் நீ அப்புறமா மாட்டிருந்தனா அவ்வளவுதான் உன் நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும், இப்ப என்னோட பேரனை அடக்கம் பண்ண போறோம், மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு, என் பேரனோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் முன்னாடி நின்று, என்ன புதுசா கேக்குறீங்க, ஃபியூனரலுக்கு எதுக்கு வருவாங்க, இரங்கல் தெரிவிக்க தானே, அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், என்ன அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அந்த தாத்தாக்கு கோவமா வருது, இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, உன்னோட இரங்கல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இப்ப நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கணும், நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து மேல இருந்து பேப்பர்ஸா கொட்டுது. அந்த பேப்பர்ல வேற ஹூ ஃபேமிலி செஞ்ச எல்லா கள்ளத்தனமும் அதுல இருக்கு. அதை வேற அங்க இருக்க மக்கள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, என்னது ஹூ ஃபேமிலி இவ்வளவு கேவலமானவனுங்களா, நல்ல மனுஷங்க மாதிரி ஆர்ஃபனேஜ் எல்லாம் நடத்தி சேரிட்டில பண்ணிட்டு இருந்தானுங்க, ஆனா இவனுங்க அசிங்கமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த தாத்தாக்கு வர என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் உள்ள இருந்து ஒரு குண்டை எடுத்துட்டு, 1ல இருந்து 3 எண்ணுவேன், ஒழுங்கா நீங்களே கன்ஃபஸ் பண்ணிடுங்க நீங்க பண்ண தப்பெல்லாம், இல்லன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் போக வேண்டியதா, உங்க பேரனுக்கு துணையா அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன பயமுத்திரியா, முதல்ல அவளை புடிங்கடா, என்னோட பேரனுக்கு இவ துணையா போகட்டும்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கத்த அட்டாக் பண்ணலாட்டு வராங்க. ஆனா அந்த இடத்துக்கு நிறைய கூட்டமா ஆளுங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா இப்போ ஃபேன் ஃபேமிலி சேர்ந்தவங்கள தானே இருக்காங்க. அந்த அப்பா தான் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு, கவலைப்படாதமா, உன்னோட டெலிகிராம் கிடைச்சோன்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம், உனக்காக நாங்க இருக்கோம் சொல்லிட்டு இவங்களை அட்டாக் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு பில்டிங்லும் இந்த ரெட் கலர்ல ஹைலைட்டடா ஹெட்லைன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு துணி தொங்குது. இதுல ஹூ ஃபேமிலி ஒரு மோசமானவங்க, அவங்க ரொம்ப கேவலமான வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க போல. அதை பார்த்துட்டு இந்த தாத்தா வர சொல்றாரு, இல்ல நாங்களாம் ரொம்ப நல்லவங்க, எப்பவுமே நல்லதான் செஞ்சுட்டு இருக்கோம் மக்களுக்காக, இந்த துணியில இருக்க எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும், யாரு நீ நல்லவனா, உன்னோட ஆர்ஃபனேஜ் நல்ல இடமா, அங்கதான் நானும் வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க கதையை சொல்றாங்க. 9 வயசுல ஊரை சுத்தி பார்க்க வந்த என்ன கடத்தி கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல வச்சு பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுத்தினீங்க, என் கூட இருந்த மத்தவங்களும் இப்படிதான் அனுபவிச்சாங்க. அதே இடத்துல தான் லானன் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆறுதலா அந்த பொண்ணு தான் இருந்தா, மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே பணைய வச்சு அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு கடைசி அவ இறக்கும் போது அவ உடம்புல எவ்வளவு பிராக்சர்ஸ், புதுசு பழைசுட்டு 67 இடத்துல காயங்கள் இருந்துச்சு, இதெல்லாம் மனுஷ ஜென்மங்களே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இதுக்கு மேலே இவளை பேச விட்டோம்னா எல்லாம் உண்மையை வெளில வந்துரும்ட்டு அந்த தாத்தா வேற அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க சைட்ல இருக்கவங்களும் முன்னாடி வராங்க. இப்படி 2 பேரும் எதிர்பா நின்னுட்டு இருக்காங்களா. திடீர்னு வேற ஒரு இடத்துல இருந்து ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த பயத்துல அங்க இருந்தவங்க எல்லாம் பாடியை கீழே வச்சுட்டு ஓடுறானுங்க. அந்த தாத்தா வேற, டே என்னடா என் பேரனை கீழே வச்சுட்டீங்க, அவன் மறுபிறவி எடுக்கிறதுல கஷ்டமாயிடுமேட்டு சொல்லிட்டு அங்க காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ வரும்போது சும்மா வரல, அவர் கூடவே இந்த பெண்கள் எல்லாம் ஹூ ஃபேமிலியில மாட்டிக்கிட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க போல. அதே நேரம்
போஸும் அங்க வந்துடுறான். ஹூ ஃபேமிலி தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சாங்கன்ற எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறோம் சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி வர இந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க இவங்க சொன்னது எல்லாமே உண்மை, நாங்களும் அதே ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்தோம், அவ்வளோ கொடுமையை அனுப்பிச்சோம், காலை ஒடிச்சானுங்க, கையை ஒடிச்சானுங்க, கண்ணை புடுங்கினானுங்க, பத்தாவதுக்கு நிறைய பொண்ணுங்களை ட்ரேடிங் மூலியமா விற்கவும் செஞ்சானுங்க. இங்க எல்லாரோட பேரும் அந்த லெஜர்ல இருக்கு, அதுதான் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த இடம் கொஞ்சம் அமைதியாக ஹீரோ இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன உனக்காக பண்ற சொன்னது நான் பண்ணிட்டேன் ஓகே தானே அப்படின்றாங்களா. அப்ப ஹீரோ அடிபட்டிருக்க மாதிரி இருக்கு, என்ன உனக்கும் அடிபட்டிருக்கான்னு கேக்குறாங்களா. அப்பா இப்பயாவது உனக்கு எம்எல் அக்கறை வந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ அந்த மயக்கத்துல இருந்தாரு இல்லையா, அதுல இருந்து எழுந்திருப்பாரு, அங்க ஒரு கிளாக் இருந்திருக்கும், அதுல டைம் பார்த்தா இன்னுமே 12:20 தான் காமிச்சிட்டு இருக்கும். ஆனா இவர் போட்டுட்டு இருந்த வாட்சோ கரெக்டான டைம் காமிக்கும், எதுக்கு இது இந்த டைம்ல ஸ்டாப் ஆயிருக்குன்னு யோசிக்கிறாரா. அப்ப என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோ ஒன்னா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைம் அங்க ஃப்ரீஸ் பண்ற மாதிரி தான் கிளாக்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க ஹீரோயின். இப்படி ஹீரோவோட சேர்றது, ஹூ ஃபேமிலி அரெஸ்ட் ஆகுறது, ஆர்ஃபனேஜ் பொண்ணுங்களா இப்ப ஃப்ரீடமா வெளியில சுத்துறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் கூட ஒரு பேட்ச் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் மேல நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்பாடா இனிமேட் நமக்கு ஃப்ரீடம் தான், அவங்கவுங்க வீட்டுக்கு போக போறோம், இருந்தாலும் நம்ம ஒரு ரீயூனியன் பார்ட்டி கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பாடகி இருக்காங்களே, அவங்களும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப லீபோஸ் தான் வந்து சொல்வான், நீங்க பண்ணது எல்லாமே எனக்கு இப்ப தெரியும், இருந்தாலும் இதை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு, இதுக்கப்புறம் எங்க போக போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பாடகியும், எனக்கு ஒரு தம்பி இருந்தான், இந்த வயசுல நாங்க ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம், அந்த இடத்துல பெரிய ஃபயர் இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அங்கதான் என் தம்பியும் போயிட்டா என்னை காப்பாத்த ட்ரை பண்ணி, இப்ப எனக்குன்னு ஃபேமிலி ஒன்றும் கிடையாது, நானும் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃபீலிங்ஸோட தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் நம்ம நினைச்சபடி எல்லாமே செஞ்சுட்டோம், லேனோட ஆத்மாவும் இப்ப சாந்தி அடையும், எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் தோணுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஷஸ் இருக்கும் இல்லையா லேனோடது, அதை எடுத்துக்கிட்டு ஃபேங்க பார்க்கலாம் தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்டே அதை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, இது மட்டும் தான் என்னால எடுத்துட்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க அப்பாவும் பரவாயில்லமா, அந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம், எனக்காக அவளோட ரிமைனிங்காவது எடுத்துட்டு வந்தே, அதுவே போதுமா, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்லி தேங்க்ஸ் சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்காங்க, யார் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு எனக்கு தெரியும், நான் தான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு சொல்றாங்க. நீ இவ்வளவு சின்ன பொண்ணா இருந்துட்டு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம எப்படிமா உன்னால பண்ண முடியும், நீ போய் உன்னோட வாழ்க்கையை வாழு, அவளோட அப்பாவா நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்றாங்க. இல்ல நான் இதை லேனுக்காக மட்டும் செய்யல, எனக்கு மத்த பொண்ணுங்களுக்கும் சேர்த்து செய்யறேன், அதனால இதை நான் தான் செய்யணும்னு சொல்றாங்களா. சரி ஓகே, அப்ப நான் உன்னை என் பொண்ணா ஏத்துக்கிறேன், அவளோட இடத்துல இருந்து நீயே செய்ய அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினைச்சிட்டு தான் ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஃபேங்கோ பின்னாடி வந்துட்டு நீ எப்ப டெலிகிராம் அமிச்சு அது என் கையில வந்து சேர்ந்த உடனே நான் உனக்காக வந்துட்டேன், நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு தானே அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்து, ஃபேங் மூலனா நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்ட, இதுக்கப்புறம் அந்த அடையாளத்துல இருந்து வெளியில வந்து உன்னோட வாழ்க்கையை வாடு, ரென்சூசுவா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் யோசிச்சுட்டு நான் என்ன பண்றது எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க. அந்த சைடை திரும்பி பார்த்துட்டு உனக்கான வழி அங்க இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காரு. அங்கிருந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கையை பிடிச்சிட்டு உன்னோட வழியை நான் காமிக்கிற வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்க ஏதோ ஒரு ரோடுக்கு கூட்டு போயிட்டு இந்த இடத்துல தானே நீயும் விளையாடி இருப்ப அப்படி சொல்லி கேட்கிறாரா. நீ நினைக்கிற மாதிரி பெரிய வீட்டு பொண்ணெல்லாம் நான் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு தான், இருந்தாலும் எங்க அப்பா அம்மா நானுன்னு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க அப்பா கப்பல் ஓட்டுறதுக்கு ஒரு தடவை போனா 1 மாசம் ஆகும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, அப்படிதான் நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்ப என் ஃபேமிலியை நான் லாஸ் பண்ணிட்டேன், அம்மா அப்பான்ட்டு கதர்னது எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ், இப்பயாவது உன்னோட மனசுல இருக்கிறத வெளில சொல்லணும்னு நினைச்சேன்ட்டு. அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு ட்ராம் இருக்கும் இல்லையா, அதுல ஏறி போயிட்டு இருக்காங்க. சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு நான் ஃபேங் முலான் ஆயிட்டா அப்படின்ட்டு. ஃபேங் முலான விட அதுக்கப்புறம் நடந்ததுலாம் எனக்கு தெரியல, அதுக்கு முன்னாடி ரென்சூசுவா நீ எப்படி இருந்த, அந்த வாழ்க்கையை பத்தி சொல்லுன்னு கேக்குறாரா. அப்ப ஹீரோனோ எனக்கே தெரியல நான் ரென்சூசுவா எப்படி இருந்தேன்ட்டு, நானே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. உன்னோட நிலைமை எனக்கும் புரியுது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன், என்னோட லைஃப்ல குட் மெமரிஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ்னு ஒண்ணுமே இருந்த மாதிரி எனக்கும் தெரியல சின்ன வயசுல அப்படின்றாரா. கூடவே உனக்கு வேணா ரென்சூசுவை மறந்துருக்கும், ஆனா என் கூட கொஞ்ச நாள் நீ வாழ்ந்தியா, அந்த டைம்ல நான் உன்னோட உண்மையான ரென்சூசு உருவத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நீ டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசி, உனக்குள்ள இருக்க அந்த உண்மையான ரென்சூசு வெளில கூட்டு வா அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் எனக்கு கொஞ்சம் டைம் தா அப்படின்றாங்க. அந்த நேரம் ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாங்க. என்னடா பப்ளிக்ல பண்ற சொன்னா, சும்மா தான், நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், சரி ஓகே டேக் யூர் டைம், ஆனா நீ பழைய ரென்சூசுவா வெளியில வா அப்படின்ட்டு சொல்றாரு. கட் பண்ண ஹீரோயின் 2 பேரும் முரான் ஃபேமிலிக்கும் வந்துட்டாங்க போல. அப்ப ஹீரோவும் அவங்க அண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களுக்கு தெரியும்ல ஹீரோயின் மேல என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்ட்டு, அதனால இந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க சொன்னாங்களா. என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும், இவ்வளவு நடந்த பிறகு கூட ஹீரோயினை நான் எதுக்கு மறுபடியும் வர வச்சேன், கூடிய சீக்கிரமே பிளான் பண்ண மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்கும், நீயும் என்கேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்ண கையோட ஃபாரினுக்கு கிளம்புற படிக்கிற அப்படின்ட்டு அவங்க அண்ணாவும் சொல்ல, நீங்க என்ன அவளுக்காக டெசிஷன் எடுக்கிறது, அவகிட்ட கேளுங்க இந்த கல்யாணத்துல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்க பாஸ் பண்றாங்களா. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்க
வேலைக்காரியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஹூ அரெஸ்ட் பண்ணாங்களே அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்றாங்க. இதை ஒருத்தர் அவங்க அண்ணா கிட்டே சொல்லவும் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இப்ப கிளம்புறாரு. எங்கடா போற, நான் இங்க இருக்கும்போது நீ மறுபடியும் ஹீரோ ஆக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஹீரோவை திரும்பிட்டு உங்களுக்கு இதை பத்தி தெரியாது அண்ணா, நீங்களும் நானும் ஒரே துணில இருந்து கட் பண்ணவங்க கிடையாது, எங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியவும் செய்யாது, அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், அவகிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ஹூ ஃபேமிலியோட விஷயத்த நான் ஹேண்டில் பண்றேன்ட்டு, இந்த இடத்துல நான் தான் இறங்கி செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயினும் ஒரு மரத்தை பார்த்தபடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அண்ணா வராங்களா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு சம்மந்தம் சொல்ல வைக்க போறீங்களா, ஆக்சுவலா உங்களுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும், ஏன்னா நீங்க உங்க அம்மா மாதிரியே நல்லா மாறிட்டு வரீங்க, உங்க தம்பி மேல அக்கறை இருக்குன்ற மாதிரியே பேசுறீங்க, ஆனா உள் மனசுல அப்படிலாம் இல்ல போலையா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இப்போ அவரும் எதுவுமே சொல்லாம ஹீரோயினோட அப்பாவோட பேர் சொல்றாங்க. என்னது எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை திரும்பி பார்க்க, ஆமா உங்க அப்பாவே தெரியும், உங்க அம்மாவே தெரியும், அவங்களுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் அங்க ஒரு இன்ஸ்பெக்டரை கட்டி போட்டு ஹூ எப்படிடா தப்பிச்சு போனா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. அப்ப அவனும் இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லீ போஸ் வரும். இப்ப லீ போஸ் கிட்ட எல்லாத்தையும் போய் வளரிட்டு இருக்கான். அவரை பார்க்க ஒரு கூட்டம் வந்துச்சு. அவங்க பிளான் பண்ணதை நான் கேட்டுட்டேன், அவரு ஷிப்பு வழியா அப்ராடுக்கு தப்பிச்சு போறாராம், கையில நிறைய காசு வேற எடுத்துட்டு போறாராம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி இப்ப ஹீரோயினை பக்கத்துக்கு தான் வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லவும் அவர் ஒரு மரத்தை பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த மரத்துல இருக்க லீஃப் தான் வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா லெட்டர்ல, அதுல இந்த இலைய வச்சுதான் அனுப்பியிருப்பாரு. சோ இவங்களோட காதல் சின்னமா இந்த மரத்தை வளர்த்துட்டு இருக்காரு போல. இவங்க வீட்லயும் வளர்த்திருக்காரு. ஹீரோயின் ஒரு இடத்துல ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துலயும் அந்த மரம் இருக்கு. இப்ப ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு அதுல அந்த லீஃபை வச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே நேரம் ஹீரோயின் திரும்பி வர அந்த மேட் அந்த லெட்டரை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்களா, ஹீரோ கொடுக்க சொன்னாருன்ட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஓ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை தான் நாங்க பார்க்க போறோம், எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துருவேன், இங்க முதல் பண்ணி வரும்போது நான் உங்க கூட வந்துருவேன் அப்படின்ட்டு சொல்லி எழுதிட்டு அந்த லீஃபும் அதுல வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயின் வர யோசிக்கிறாங்க, இப்ப நான் என்ன பண்றதுன்ட்டு. இவங்க இப்படி யோசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஹீரோவோட அண்ணா ஹீரோயின் கிட்ட பேசிருப்பாங்கல்ல, அவங்க அப்பா பேர் கூட சொல்லிருப்பாங்கல்ல, இப்ப எல்லா இன்சிடென்ட்டும் தெளிவா சொல்றாரு. உங்க அப்பா யாருக்காக ஷிப்பு ஓட்டிட்டு இருந்தா தெரியுமா, ஹீரோவோட அடாப்டிவ் ஃபாதர் இருக்காரு லீ, அவரு கீழே தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஓப்பனிங் செரிமனில தான் இந்த ஃபயர் இன்சிடென்ட் நடந்து 30 பேர் இறந்து போயிருக்காங்க. அதே இடத்துல தான் எங்க அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. சோ இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கலாமா வேண்டாமா, எப்படி பண்றது எல்லாமே நீ முடிவு பண்ணிக்கோ சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிருப்பார் போல. இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹூவை தான் காமிக்கிறாங்க. அந்த தாத்தா ஒரே ஹாப்பியா அந்த ஷிப்ல ஏறிட்டு நான் ஃபாரினுக்கு போக போறேன், எனக்காக நிறைய காசெல்லாம் இந்த டப்பாவா இருக்கு சொல்லிட்டு ஒரு டப்பா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா வெறும் பேப்பர் தான் ஃபுல்லா இருக்கு. எங்க என் காசெல்லாம் போச்சுட்டு நிமிந்து பார்த்தா அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. நான் தான் எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டேன் ஏற்கனவே அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த தாத்தாக்கும் கோவம் வந்துட்டு அட்டாக் பண்ணுங்கடா அவனா சொல்லும் போது மேல இருக்கவங்க எல்லாம் இவங்களை போட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப தாத்தா மட்டும் தான் இருக்காரு. அவர் கையில அடிபட்டிருக்கு போல, ஆனா அவருக்கு அது ஃபீலே ஆகல, ஒரு மாதிரி மறுத்து வர போயிருக்கு. என்னடா ஏதோ பிளாக் மேஜிக் போட்டியா ஒண்ணுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு அவரு கேட்க, நான்லாம் பண்ணல அவதான் பண்ணா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜெயில இருந்திருப்பால, அவன் எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டு ஹீரோனுக்கு முன்னாடியே தெரியும் போல, ஆனாலும் அவங்க போயிட்டு ஏதோ ஒரு மருந்து அந்த தண்ணியில கலந்து விட்டுறாங்க. அவனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு அவன் ஸ்லோ பாய்சன்ல செத்து போகட்டும் அப்படின்ட்டு சொல்லிதான் அதை கலந்து விட்டுருக்காங்க போல. இது எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டு நேரா ஷூட் பண்றதுக்காக கன் எடுக்கிறாரு. ஆனா ஷூட் பண்ணாம நீ இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாக கூடாது, நீ ஸ்லோவா தான் சாகணும்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பையே கொளுத்தி விட்டுறாரு. ஹீரோவும் அதுல தானே இருந்தாரு. என்னாச்சுன்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இன்னொரு ஷிப்ல நின்னுட்டு இருக்காரு. இதோட ஹீரோயினுக்கு இருந்த எல்லா கஷ்டமும் முடிஞ்சிடுச்சுட்டு சந்தோஷமா ஹீரோயினை நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோட அண்ணா ஹீரோயினை கூப்பிட்டு விட்டு இருக்காங்க போல. அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கவும் எல்லா எவிடன்ஸும் எடுத்து காமிக்கிறாங்க. நல்லா பாத்துக்கோ, நான் வாய் வாக்குல சொல்லல, உங்க அப்பா அம்மாவோட இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனது இதே தான், இதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிறதோ எடுக்காதோ உன்னோட இஷ்டம் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணாம் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போக பாக்குறாங்களா. அப்ப அவரும் ஹீரோயினை நிக்க வச்சுட்டு, நீ நினைக்கிறியா உன்னால தனியா எல்லாம் பண்ண முடியும்ட்டு, இல்ல நீ ஃபேங் ஃபேமிலியை கூப்பிடுவியா, ஃபேங் ஃபேமிலிக்கும் இதுக்கும் சம்மதமே கிடையாது, அவங்க வரமாட்டாங்க, சரி அதுவும் இல்லைன்னா ஹீரோ கூப்பிடுவியா, நீ யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிற, ஹீரோவோட அடாப்டிவ் ஃபாதர், என்னதான் அவனுக்கு நீ பிடிச்ச பொண்ணா இருந்தாலும் உனக்காக அவங்க அப்பாவே அவன் கொலை பண்ணுவான் நீ நினைக்கிற, உனக்கு வேற வழியே கிடையாது, இந்த என்கேஜ்மெண்ட்டை ஒத்துக்கிட்டனா இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு லீவ் வருவாரு, நீ போட்டு தள்ளிடலாம், அதுதான் உன்னோட ஃபைனல் சான்ஸாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நீ கண்டிப்பா ஹீரோ கிட்ட சொல்லவே கூடாது, இந்த பிளான்ல நீ தோக்குறியோ ஜெயிக்கிறியோ அது எல்லாமே உன்னோட மட்டுமே போகும், எங்க யாரும் இதுல இன்வால்வ் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க தம்பியை விட்டு நான் போகணும், அப்படி இல்லைன்னா இந்த பிளான்ல நான் செத்தும் போகணும், உங்களோட நல்ல எண்ணம் எனக்கு நல்லாவே புரியுது, இந்த விஷயத்த என்கிட்டே விட்டுருங்க, நானே பிளான் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி போறாங்களா. அப்புறம் திரும்பி பார்த்துட்டு, இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு லீய நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு எதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க, என்னால தானே அப்படி சொல்லி கேட்டா, அதெல்லாம் இல்ல, ஹூவும் செத்து போயிட்டாரு, இப்போ காம்படிஷனே எங்களுக்கும் லீ ஃபேமிலிக்கும் தான், அதனாலதான் அந்த பவர் எப்படியாவது மொத்தமா எனக்கே வரணும்ன்றதுக்காக நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க
அண்ணா சொல்றாங்களா, யாரு நீங்க பவருக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நான் நம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த அண்ணாவும் ஒரு இடத்துல நின்று யோசிக்க, அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்து கேக்குறாங்க, ஃபேங்கே வந்துட்டு ரொம்ப வீக்கான ஒரு லேடி தான், அவங்கள வச்சுட்டு இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களேன்னு கேட்டா, ரிவெஞ்ச் எடுக்காது அது அவளோட ஓன் விஷ் தான், நம்ம இதுல தலையிடவே இல்லை, அதனால நீ இதை பத்தி மறந்துடு அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் அவன் மனசு கேட்காம, அந்த லீ ஹீரோவோட வளர்த்த அப்பா, லீ போஸோட பயாலஜிக்கல் அப்பா, நாளை பின்ன இதுல நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு போட்டோஸ்லாம் இருக்கு, இவருக்கு ஒரு பிளாஷ்பேக்ஸ்லாம் வந்துட்டு போகுது, இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும் போல, யாராலையும் இவரோ ஹர்ட் ஆயிருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயினும் ஃபேங்கோ தான் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன அங்கிள் ஃபேங், நீங்க உடனே கிளம்புறீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. என்னம்மா நீ எல்லாரும் முன்னாடியே என்ன அப்பான்ட்டு தைரியமா கூப்பிடுறா, நான் நம்ம 2 பேர் தனியா இருந்தா மட்டும் ஷை பண்றேன், நான் மாத்தவே முடியலையா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்களா. அப்ப அவர் சொல்றாரு, நீ முழுசா இந்த ஃபேங் முலான்ற ஒரு ஐடென்டிட்டில இருந்து நீ வெளியில வந்துதான் ஆகணும், உன்னோட லைஃபை நீ நல்லபடியா வாழு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்ல, இந்த ஊரை நான் சுத்தி காமிப்பேன்லப்பா அப்படின்ட்டு சொல்றாளா. அப்ப அவரும், இல்லம்மா இதே சந்தோஷத்தோட போயிட்டு வைஃப் கிட்டயும் இதை பத்தி சொல்லணும், அப்பதான் இன்னும் அவ சந்தோஷப்படுவா, லேண்ட் கிட்டயும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீங்க ஊருக்கு கிளம்புறீங்கன்ட்டு ஹீரோக்கு தெரிய வந்துச்சு, அதனாலதான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்தா அவரோட பொண்ணு லேன் இருக்கா இல்லையா, அவளோட டீனேஜ் போட்டோ அதுல இருக்கு போல, அதுதான் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, என் பொண்ணை இந்த வயசுல நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க பாஸ்கோ என்னோட நன்றியை சொல்லிடுங்கப்பான்ட்டு அவர் அனுப்பிச்சுடுறாங்க. இப்போ ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை நீ நல்லபடியா கெட்டியா புடிச்சுக்கணும், கண்டிப்பா நான் ஊர்ல இருந்து திரும்பி வந்த உடனே உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சீக்கிரமே எனக்கு பேரனும் பேத்தியோ பெத்து கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரே வழி அனுப்பிச்சுறாங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. ஹீரோவோட அண்ணா லீபோஸ்க்கு கால் பண்ணிட்டு, என்னடா பண்றேன், என் கூட கொஞ்சம் சரக்கடிக்க வரியா அப்படி சொல்லி கேட்கிறாரு. அண்ணா கண்டிப்பா வரானா, எங்க அப்பாக்கு மட்டும் தெரியக்கூடாது, எங்க அப்பாக்கு நான் தண்ணி அடிச்சு தெரிஞ்சா அவ்வளவுதான், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நாள் மட்டும் நான் கெட்ட பையன் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஜோவியலா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே அவருக்கு கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் ஆகுது. இப்ப அவர் வேற கேக்குறாரு, போஸ் ஒரு வேளை உங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா 2 பேரும் எதிரமா நிக்கிறோம்னா நீ எந்த ஃபேமிலிக்காக நிப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாரா. அதை கேட்டோடனே லீ போஸ்க்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இல்ல நான் இந்த சுச்சுவேஷன் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்த மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு அவருக்கு இன்னும் கில்ட் ஆகுது போல. ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் முராங் ஃபேமிலி உனக்காக எப்பவுமே கதவு திறந்து இருக்கும், நீ எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி லீ போஸ் கிட்ட சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இப்ப ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்னோவும் பெய்ய ஆரம்பிக்குது. அதை கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண ஹீரோட ஞாபகம் தான் ஹீரோயினுக்கு அதிகமா வருது. ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்களா, அதுல என்ன எழுதிருப்பாங்கன்னா, பின் குறிப்பு, உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணு, அதை விட முக்கியமான குறிப்பு, நீ சும்மா நினைச்சா கூட எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு எழுதிருக்கும். அதை நினைச்சு பார்த்தோன்னே இப்போ உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. ஹீரோவும் எங்கேயோ இருக்காரு போல, குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. என்ன இப்படி மூச்சு வாங்குதுன்னு ஹீரோயின் கேட்க, இல்ல உன்னோட கால்னு சொன்னோடனே நான் ஃபாஸ்டா வந்து எடுத்தேன், அதனால எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்றாரு. என்ன திடீர்னு மேடம் கால்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன்னு சொல்றாங்களா. அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் கிட்ட வர சொல்றாங்க, உனக்கு இருந்த எல்லா ரிவெஞ்ச் ஸ்டோரியும் முடிஞ்சிடுச்சு, ஃபைனலா இருந்த அந்த ஹூ கதையும் நான் முடிச்சு விட்டுட்டேன், அதனால இனிமேட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம 2 பேரும் நல்லா சந்தோஷமா வாழலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம, இங்க ஸ்னோ வந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஸ்னோவா, இங்க அதெல்லாம் இன்னும் வரல அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. அப்ப ஹீரோயின் அந்த ரிசீவர் எடுத்துட்டு போய் அந்த காத்துல வைக்கிறாங்களா. உனக்கு இப்ப ஏதாவது கேட்டுச்சான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, கேட்டுச்சு, அதோட வாய்ஸ் கூட உன்னோட வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படி அந்த காத்து உனக்கு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டா, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்றேன்ட்டு சொல்லிச்சு அப்படின்ட்டா ஹீரோ சொல்லவோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அழுகழுகியா வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், எனக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம யாருக்குமே தெரியாம கண்காணாத ஒரு இடத்துக்கு போயிடலாம்னு சொன்னா நீ என் கூட வருவியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோவும் சிரிச்சுட்டு, அதுக்காக தானே நான் ஒரு நாளும் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னும் ஃபீலிங் ஆயிடுது. அவங்களால பேசவே முடியல, மூச்சு எடுத்துட்டு மெதுவா பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இனிமேட்டு உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க கூடாது, எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தெம்பும் வந்துருச்சு, என்னைக்குமே எந்த விதத்திலயும் நம்ம 2 பேரும் பிரியவே கூடாதுன்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ போன் வைக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த ஃபேங் இருக்காரு இல்லையா, அவங்களோட ஷிப் தான் காமிக்கிறாங்க. அங்க இருந்த நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த லீ இருக்காரு இல்லையா, அவரோட மிலிட்டரி சப்ளைஸ் தான் அந்த ஷிப்ல போயிட்டு இருக்கு போல. அவரை எதிர்த்து நிறைய பேர் வராங்களா இல்ல அவரோட
அவங்களோட ஆளுங்களே வந்து இந்த சண்டையை போடுறாங்களான்னு தெரியல. ஃபேங்கோ அவங்களோட ஆளாலையும் இதுல இருந்து தப்பிக்க முடியல. இப்ப ஃபேங்கோ திருப்பிட்டு எனக்காக நீங்க ரொம்ப உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி கடனா இருப்பேன்ட்டு ஒரு தேங்க்ஸும் சொல்றாரு. அந்த இடத்துல அந்த ஷிப்பு வெடிச்சு தூள் தூளா ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டு தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா அக்கா ஹீரோயின்ட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு ஒரு மேடு ஓடி வந்து ஹெட்லைன்ஸை காமிக்கிறாங்க. பார்த்தா அதுல எல்லாமே டீட்டெயிலா இருக்கு போல. அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வாங்கி படிக்கிறாங்களா. அதுல ஃபேங் இறந்து போயிட்டாரு, அவரோட ஷிப்புக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லி ஹெட்லைன்ஸ் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது போல. இப்போ உடனே ஓடி போயிட்டு எங்க இருந்தோ ஹீரோட அண்ணாக்கு தான் கால் பண்ணி சொல்றாங்க, என்கேஜ்மெண்ட் சீக்கிரமே ஸ்கெடியூல் பண்ணுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்கேஜ்மெண்ட் அப்போ நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பேன், எனக்காக ஒரு பொண்ணையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த பொண்ணு தான் நீங்க கல்யாணம் பண்ற மாதிரி காமிப்போம். ஆனா அதே பில்டிங்ல 2வது ஃப்ளோர்ல இருந்து நான் லீய முடிக்கிறதுக்கான வழியை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்களா. இதை கேட்டோடனே அவரும், இதை பாரு, இனிமேட்டு நடக்கிற எல்லாமே நீ பிளான் பண்ணதுதான், இதுல எதுவுமே எங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி நீ காமிக்க கூடாது சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க அரேஞ்ச் மட்டும் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க போனை வச்சிருக்காங்க போல. இப்படி இவங்க பிளான் பண்றது வெளியில நின்று ஈயும் கேட்டுறாங்க. அவங்க ஏதோ பிரின்சிபல் கிட்ட சொல்லலான்ட்டு தான் வந்திருப்பாங்க. இதை கேட்டோடனே எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த பாடகையோ ஒரு குளத்துக்கிட்ட நின்னுகிட்டு நம்ம எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு நினைச்சோம், ஆனா நமக்காக மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டோரி வந்து நிக்குது. முதல்ல எங்க அப்பா அம்மாவோட இன்சிடென்ட், அதுலயும் ஏதோ ஒரு பாம்பு வச்சுதான் கொலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதே இன்சிடென்ட் இப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுலயும் அதே மாதிரி பாம்பு தான் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்சிடென்ட்க்கும் அந்த லீ தான் ஏதாவது காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த எல்லா விஷயத்தையும் எவிடன்ஸோட ஹீரோட அண்ணா தான் எனக்கு சொன்னா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப அந்த பாடகிக்கும் ஒரு டவுட் வருது, இவங்களோட ஃபேமிலியும் அதே இன்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்குமே புரியுது, இவங்க 2 பேருக்கும் இப்ப காமனா இருக்க ஒரே எதிரி லீ தான்ட்டு. இப்ப அந்த கொலத்துக்கிட்டயும் மண்டிட்டு சொல்றாங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கான ஜஸ்டிஸையும் அந்த லீயை கொலை பண்ணி நாங்க வாங்கி தருவோம் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ அவரோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப கூட அவங்க அசிஸ்டன்ட் சொல்றான், சார் பொறுமையா வந்திருக்கலாம்ல, போட்லயே எதுக்கு என்ன வந்து ரோட்ல டிராவல் பண்ண வச்சு 4 நாள் எனக்கு குளிக்காம கொள்ளாம கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு சார்ன்னு சொல்றானா. அதுக்கு அவரும், டே எனக்கு ஹீரோயினை பார்க்கணும், ஆனால் தான் நான் உடனே வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம ஹூ ஃபேமிலியில இருக்க எல்லா அசட்டையும் நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன், அவளுக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இந்த ஆர்ஃபனேஜ்ல பாவமா விக்டிமா இருந்திருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நல்லது சேர்த்துக்க அவ இந்த பணத்தை யூஸ் பண்ணிப்பா அப்படின்ட்டு சொல்றாரா. அதை கேட்டோடனே அந்த அசிஸ்டன்ட்டும், சார் என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய டவுரி எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஆனாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி இவ்வளவு காசு கொடுக்குறீங்க. இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஹீரோயின்களை பார்த்தோன்னே அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க சார் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடக்கிறது என்னன்னு தெரியாம ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க அவங்களோட அக்கா வந்துட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஒரு குண்டு கூட எதுலயுமே போய் விட மாட்டேங்குது. என்னடா இது ஷூட் ஆக மாட்டேங்குதா இல்ல நமக்கு தான் ஷூட்டிங் தெரியலையான்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோன்னு நின்னுட்டு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப அவளும் கிட்ட வந்துட்டு, சில பேருக்கெல்லாம் அவங்க ஓன் அப்பா செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கணும்னு நினைச்சிட்டு ஓவரா பண்ணி நின்னுட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனும் திரும்பி பார்த்துட்டு, ஒன்ன மாதிரி மத்தவங்களை தப்பா காசிப் பேசுறதை விட இந்த மாதிரி இருக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது சொல்லிட்டு ஹீரோனும் நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து நிக்க இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு, யாருக்கு கல்யாணம் அப்படி சொல்லிட்டு அவர் ஷாக்கா கேக்குறாரா. அங்க இருக்கவங்களும், உங்க அண்ணாக்கும் உங்க அன்னிக்கு தாங்க கல்யாணம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. அங்க நின்று ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க அக்கா வந்துட்டு, பாடா இந்த கண்ணு ஷூட்டே ஆக மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட கொடுக்குறான். அவனே காணல நின்னுட்டு இருக்கான். விட்டா சுற்றுவான் போல, இங்க எது கிளம்புற இல்லையான்னு சொல்லி பயமுத்து அமுச்சு வச்சிடறான். இருடா எங்க அம்மா கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்டயும் வந்துட்டு, என்ன நடக்குது இங்க, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் மம்மி, என்ன நீங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாரா. ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் நீ வந்து இது உண்மையான மனசுல ஏத்திருந்திருக்க மாட்டேன், ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. யாரு நீ, உன்னால எல்லாமே பாத்துக்க முடியுமா, உனக்கு இந்த முராங்கன்னு ஒரு ஃபேமிலி நேம் இல்லைன்னா நீ எதுவுமே கிடையாது, முதல்ல இந்த ஃபேமிலியில உன்னை அக்செப்டோ பண்ணது கிடையாது, இந்த டேபிள்ல சமமா உட்கார வச்சது கூட கிடையாது, அந்த நிலைமையில நான் எப்படி உன்னை நம்பி வருவேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. உனக்கும் எனக்கும் நடுவில் இனிமேட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அங்க ஒரு கிளாக் ஸ்டாப் ஆகி நிக்குது இல்ல அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அந்த சாவியும் கையில கொடுக்குறாங்க. அப்பதான் அவருக்கே புரியுது ஹீரோயின் தான் அந்த கிளாக்கை ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்ட்டு. அப்ப ஹீரோவோ எதுவுமே புரியாம, சரி முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வா சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்களா. அதே ஹீரோவோட அம்மா பாத்துடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோ உள்ள கூட்டிட்டு போய் சம்மாடி அடிக்கிறாங்க. நான் கூட இவங்களை கையை பிடிச்சி இழுத்ததுனாலதான் ஏன்டா பேட் பாயா நடந்துக்கிற சொல்லி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா அது கிடையாது. அவங்களுக்கு எப்படியோ இந்த ஹூ ஃபேமிலி கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் ஹீரோ கிட்ட தான் இருக்குன்றது தெரிய வந்துருச்சு போல. அதை இவங்க கிட்ட தர சொல்லிதான் கேட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்கறது நாங்க, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த வீட்டுக்கு தான் சொந்தம், அதனால எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடு அப்படி சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க.
என்னது சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தீங்களா, என்ன ஒரு நாய் மாதிரி தானே பாத்துட்டு இருந்தீங்க, அந்த வீட்டுக்கோ போக விடாம இந்த வீட்லயே என்ன அக்செப்ட் பண்ணாம நடுவுல நின்று என்ன சாப்பாடுக்காக ஏங்க வச்சிருக்கீங்க அப்படி சொன்னாங்களா. அதுக்கு அவங்களும் ஆமாடா நீ ஒரு நாய் மாதிரி தான் எங்க வீட்டுல இருந்த, அங்க இருக்க பாரு ஒரு குரூப் போட்டோ, அதுல உங்க அப்பா இல்லையா, அதெல்லாம் எதுனால, எல்லாம் ஒன்னாலதான் உங்க அப்பாவே இறந்து போனாரு அப்படிலாம் சொல்லி ஹீரோவை இன்னொரு தடவை அடிக்க போறாங்களா. நல்ல வேளை அவங்க அண்ணா நடுவுல வந்து தடுத்துடுறாங்க. அம்மா இதுக்கு மேல அடிக்காதீங்க பாவம் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் இந்த இடத்துல நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுறாங்க. நான் அனிமலோட அம்மாவும் அனிமல் தானா அப்படிலாம் சொல்லி பேசிடுறாங்க. அதனால அவங்க அம்மாக்கு இன்னும் கோவம் வரவும் மறுபடியும் அடிக்க போறாங்க. இந்த வாட்டி ஹீரோயின் வந்து பிடிச்சிடுறாங்க. காட்டுல கொலை பசியோட சுத்துற புலி கூட தெரியும் அவங்களோட குழந்தைய அவங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஆனா நீங்க என்ன உங்க பையனை இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் நீ ஏண்டி இதெல்லாம் பேசுற அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வராங்க. அந்த நேரம் ஹீரோ அந்த ஸ்டிக்கே பிடிச்சி போட்டுட்டு என்ன அடிக்கிறவரே நான் சும்மா இருந்தேன், ஹீரோயின் அடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே அவங்க அம்மா வந்து ஆர்டர் போடுறாங்க, முதல்ல இவனை தூக்கி வெளியில போடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோவும் நானே போய்ப்பேன் யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வராங்க. என்ன நீ கேட்டல 2 பேரும் எங்கேயாவது தனியா போயிடலான்ட்டு, இப்ப நான் கேட்கறேன் நான் தனியா போறதுக்கு ரெடி, நீயும் ரெடியா சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கை கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் கை கொடுக்கணும்னு தான் தோண்டிட்டு இருக்கு, ஆனா அவங்களால இப்ப இந்த பிளான்ல இருந்து வெளியில வர முடியாது இல்லையா, அதனால தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. இப்படியே தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல எல்லாம் இன்னும் தரமான ட்விஸ்ட் இருக்கு. நான் கூட ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க அவ்வளவுதான் இன்னும் 2 எபிசோட்ல முடிச்சிடுவாங்கன்னு பார்த்தா கிடையாது. இப்பதான் நம்ம 20வது எபிசோட்ல இருக்கோம். ஆக்சுவலா இன்னும் 20 எபிசோடு இருக்கு. இப்பதான் பாதி கிணத்தையே தாண்டி இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப்போ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.